தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன். இன்றைய கர்த்தருடைய வசனங்கள் என்னவென்றால், யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்திலிருந்து சில வார்த்தைகள். பின்பு இஸ்ரவேலரின் புத்திரராகிய சபையோர் எல்லோரையும் கர்த்தருடைய கட்டளையின்படி சீனாய் மலையிலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பன்னீராமியின் மேல் வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாமல் இருந்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசேயிடம் வாதாடினார்கள். குடிப்பதற்கு தண்ணீர் தரவேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னிடம் ஏன் வாதாடுகிறீர்கள் என்றான். அப்பொழுது மோசே, கர்த்தர் ஏன் பரீட்சை பண்ணுகிறீர்கள் என்றான். ஜனங்கள் அவ்விடத்தில் தண்ணீர் தவணையும் இருந்தபடியால் அவர் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தினார்கள். நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணைத்தினால் கொன்று போடும். எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர்கள் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என் மேல் கல்லை எறிந்து பார்க்கிறார்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் முன்னோர் சிலர்களை கூட்டிக்கொண்டு நீ நதியில் அடைத்த உன் கோலை கையில் பிடித்துக்கொண்டு ஜனங்கள் முன்னே நடந்து போ. அங்கே ஒரீபில் நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கன்மலையை அடி. அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேலின் மூப்பரை முன்பாக சென்றான். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடிய நிமித்தம் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா என்று கர்த்தரை பரீட்சை பார்த்ததும் நிமித்தம் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்று மெரிபா என்று பெயரிட்டான். ஜெபம். அன்பே உருவான இறைவா, இதோ உம் புனிதமான வார்த்தைகளை, உன் பிரசன்னத்தை அனைத்து மக்கள் மேல் பொழிந்தருளும். பரலோக தகப்பனே, இதோ மோசேக்கு நீர் வழங்கிய வாக்கு தத்துவத்தை இந்த வேளையில் கேட்கிற அனைத்து மக்கள் மேல் நீர் இரக்கமாயிரும். அவர் தேவைகளை நீர் சந்தித்தருளும். ஆண்டவரே, இஸ்ரேல் மக்களை தன் கண்மணியைப் போல காத்து, அப்பா, இதோ மோசே அவர்களுக்கு தேவையான நீரை கொடுத்தருளும் என்றவுடனே, ஆண்டவரே, கண்மலை மேல் நீர் மலையை பிழிந்து அதிலிருந்து தண்ணியை வர வைத்த தேவனே, அற்புதத்தை செய்கிற பரலோக தகப்பனே, இதோ இந்த வேளையில் ஒவ்வொரு குடும்பங்களின் மேல் நீர் இரக்கமாயிரும். அவர் தேவைகளை நீர் சந்தித்தருளும். அப்பா, இதோ உன் நாமத்தாலே அனைவரை ஆசீர்வதியும். உன் அற்புதங்கள் அவர் தெரிந்து கொள்ளட்டும். நீர் யார் என்பதை அவர்கள் அறியும்படி நீர் ஆசீர்வாதத்தால் பொழிந்தருளும். தந்தையே, தேவனே, நீர் ஒருவரே கடவுள், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே பரிசுத்தர் என்று உன்னுடைய பிள்ளைகள் அனைவரும் அறியும்படி அவர் மனக்கண்களை நீர் திறந்தருளும். அப்பா, இந்த வேளையில் இதோ இந்த வாக்கு தத்துவத்தை கேட்கிற அனைத்து மக்கள் மேல் நீர் இரக்கமாயிரும். அவர் தேவைகள் அனைத்தையும் நீர் சந்தித்தருளும். அவர் தேவைகளை நீர் அறிந்திருக்கிற தேவனாயிருக்கிறீர் கர்த்தாவே. தாயின் உதரத்திலே உன்னை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னவரே, இதோ இந்த வேளையில் ஒவ்வொருவருடைய தேவைகளை நீர் சந்திப்பாராக. அப்பா, உம்மிடத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கும் என்னையும் என் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.